முடி ஒரே கொட்டா கொட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் சீயக்காய் போடலான்னு சீயக்காய் வாங்கி அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சி அப்புறம் ஒரு தடவையாக அதை ஸ்பூனில் போட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குள்ளே ஹபா போதும்னு ஆயிடுது. அதுக்காக நான் சர்ச் பண்ணப்போ கிடைச்சது தான் இந்த வீகேரோடைய சீயக்காய் பேஸ்ட். உண்மையிலே தரமாக இருக்குங்க. நம்ம வீட்டில் எப்படி அரைச்சி யூஸ் பண்ணுற சீயக்காய் பேஸ்ட் எப்படி இருக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்மெல் ஆகட்டும், நம்ம வந்து கடையில் மற்ற சீயக்காய் பவுடர் சீயக்காய் பேஸ்டெல்லாம் வாங்குறது அந்த நுரை நிறையா வரும். ஆனால் நம்ம வீட்டில் அரைக்கிறதுல அவ்வளோ நுரைய வராது, ரொம்ப மைல்டாக தான் நுரை வரும். அதே மாதிரி தான் இருக்குது, அந்தளவுக்கு நுரை வரல. தலைக்குமே ரொம்ப வாசனையாக நம்ம வீட்டில் அரைக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ நீங்களும் உட்காந்துட்டு காய வச்சு அரைக்கிறதுக்கெலாம் என்னால் முடியல, ஈஸியாக எங்கேயாவது கேரி பண்ணிட்டு போகணும், டக்குன்னு ஆர்டர் பண்ணி உடனே யூஸ் பண்ணுற மாதிரியான நமக்கு நல்ல தலைக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சீயக்காய் பேஸ்ட்டு தான் இந்த வீகேரோட சீயக்காய் பேஸ்ட். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.